ஸோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைனரி சர்ச் அல்காரிதம் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பைத்தான் ப்ரோக்ராம் வந்து அந்த பைனரி சர்ச்சுக்கு வந்து எப்படி எழுதலாம் பைத்தானில் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பைனரி சர்ச்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் எடுத்திருக்கோம். இந்த அரே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர்டு அரே, அதாவது அன்ஆர்டர் இல்லாமல் ஒரு ஆர்டர்டு அரே. ஆர்டர்னா என்ன, வரிசைப்படுத்தப்பட்ட ஒரு எண்கள், அதாவது 10, 12, 21, 27 அப்படி கூடின வரிசைப்படுத்தப்பட்ட அந்த நம்பர்ஸ் தான் இருக்கும். ஓகே, இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், தேட போகிறோம். ஸோ இங்கே நம்ம தேட போகிற எலமெண்ட் அப்படின்னா 36 தான் தேட போகிறோம். இந்த 36 எங்கே இருக்குது அப்படின்னு தேடுறதுக்கு தான் ஒரு மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் பைனரி சர்ச். அது என்ன அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, மிட் இஸ் ஈக்குவல் டு லோ ப்ளஸ் ஹை மைனஸ் லோ டிவைட் பை 2 அப்படி சொல்லி என்ன பண்ண போகிறோம்னா இந்த அரேல மத்திய பாகம் எது, மிடில் எது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த மிடிலை கண்டுபிடிச்சிட்டு அந்த மிடில் இருந்து இந்த எலமெண்ட்டுடைய அந்த மிடில் எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க வைப்போம். அந்த எலமெண்ட் வந்து மிடில் எலமெண்ட்டை விட குறையா இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அதாவது வலதுபுறத்தில் இருக்கிற இடதுபுறம் இருக்கிற அந்த இதுக்கு என்ன செய்யணும், போகணும். அதே இது ஒரு வேளை அந்த எலமெண்ட் வந்து கூட இருந்துச்சு அப்படின்னா, அந்த மிட் வேல்யூவை விட கூட உள்ள ஒரு வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு மேலே உள்ளதுக்கு போகணும். ஓகே, இதுதான் வந்து கான்செப்ட். இதில் இப்போ நீங்கள் முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மிட் இஸ் ஈக்குவல் டு 0, ஏன்னா இங்கே லோ வந்து 0, ஹை வந்து 9. ஸோ 0 ப்ளஸ் 9 மைனஸ் 0 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 டிவைடட் பை 2 அப்படிங்கும்போது 4.5 அப்படி வரும். ஸோ ரவுண்டட் பண்ணிங்க அப்படின்னா 4. அப்போ 4 அப்படிங்கிறது ஏ ஆஃப் 4. அந்த ஏ ஆஃப் 4 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 32 இல்லையா? ஸோ 32. இப்போ மிட் வந்து நம்மளுக்கு 32. ஸோ மிட் இஸ் ஈக்குவல் டு 4, அது வந்து அந்த வேல்யூ 32. அப்போ 32ம் நம்ம தேடுற அந்த 36ஐயும் சேர்த்து வச்சு பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா 32 விட 36 வந்து கூட. அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 4க்கு கீழே உள்ளது, அதாவது 0, 1, 2, 3, 4 அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட போகிறோம், எடுத்துட்டு அதுக்கு மேலே உள்ளதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்முடைய கான்செப்ட், அதாவது நம்முடைய ஃபோக்கஸ் வந்து நம்மளுடைய தேடல் வந்து 5க்கு அப்புறம் தான், ஏ ஆஃப் 5க்கு அப்புறம் தான் இருக்க போகுது. ஓகேயா? ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அடுத்தாவில் அப்படின்னா நீங்கள் மிச்சம் எல்லாத்தையும் நான் க்ரீனாக மாற்றி காட்டியிருக்கிறேன். அப்புறம் நம்ம லோ வந்து இப்போ 5ஆகவும் ஹை வந்து 9ஆகவும் இருக்குது. ஓகே, இப்போ மறுபடியும் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ மிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மிடில் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 7. இப்போ இந்த மிடில் எலமெண்ட் 7ல் என்ன இருக்குது அப்படின்னா 45 இருக்குது. நம்ம தேட வேண்டிய நம்பர் வந்து 36. அப்போ 36ம் 45ன்னு பார்க்கும்போது 45க்கு கீழே தான் இருக்குது. ஸோ 45க்கு மேலே இல்லை, 36. அப்போது 45 கீழே இருக்குது அப்படின்னா அந்த 5ம் 6ம், அதாவது ஏ ஆஃப் 5, ஏ ஆஃப் 6 தான் வந்து நம்மளுடைய டார்கெட். அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம். ஓகே, ஸோ அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த மிச்சம் எல்லாத்தையும் நான் வந்து பச்சையாக மாற்றிட்டேன். இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த 2 தான். அப்போ இந்த 2ல் இப்போ லோ வந்து என்னது அப்படின்னா 5, ஹை வந்து 6. ஓகேயா? ஸோ இப்போ மறுபடியும் அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா 5 + 6 - 0 டிவைட் பை 2 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 தான் மிடில். இப்போ 5ல் வந்து கரெக்டாக நிற்கிது. இப்போ 5உடைய எலமெண்ட்டை நம்ம பார்க்குறோம், அது பார்த்திங்கன்னா அது 36 இருக்குது. ஸோ நம்ம தேடி வந்து அந்த எலமெண்ட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. சப்போஸ் ஒரு வேளை 41 இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை விட்டுட்டு என்ன செய்யணும், ஏ ஆஃப் 6க்கு நம்ம போகிற மாதிரி இருக்கும் ஒரு வேளை 41 இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பைனரி சர்ச் ட்ரீயோடைய கான்செப்ட். ஓகேயா? இந்த பைனரி சர்ச் அல்காரிதம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 2ஆக பிரிக்குது. ஓகே, மிடில் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவில் மிட் அப்படிங்கிற ஃபார்முலா 2ஆக பிரித்து அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா என்ன, அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா என்ன அப்படிங்கிறது தான். ஓகே, சரி நம்ம இப்போ அல்காரிதத்துக்கு போவோம், அதாவது பைத்தான் ப்ரோக்ராத்துக்கு நம்ம இப்போ போகலாம். ஓகே, ஸோ நீ அல்காரிதத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பைத்தானுக்குள்ள கோடு இது பண்ணுறோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறோம், அதாவது பைனரி சர்ச். ஒரு அரே
ஓகேயா, லென்த்து எல், ஓகேயா, இது எவ்வளவு மேக்ஸிமம் எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த எக்ஸ் வேல்யூ. ஓகேயா, அதாவது லோவு ஹையு அப்புறம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம அதில் சொன்னேன், மிட் இஸ் ஈக்குவல் டு அதாவது லோ ப்ளஸ் ஹை மைனஸ் லோ டிவைடட் பை 2. ஓகே, அடுத்தாப்புல என்ன பண்ணணும், இப்போ நம்ம மிடில் கண்டுபிடிக்க போகிறோம். மிடில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மிடில் வந்து என்ன பண்ணணும், நம்ம அந்த எக்ஸ் வேல்யூவோட என்ன செய்யணும், பொருத்தி பார்க்கணும். பார்த்துட்டு எங்கே நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், அடுத்த லைன் வந்து அதான் நம்ம எழுத போகிறோம். அடுத்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த லைன் தான், இஃப் எலமெண்ட் இஸ் ப்ரெசன்ட் இன் த மிடில் இட்ஸெல்ஃப். நம்ம கரெக்டாக அந்த எலமெண்ட்டே வந்துடுச்சு அப்படின்னா, ஸோ அந்த 36னா 36க்கு கரெக்டாக போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ஸோ அப்போ என்ன பண்ணணும், ரிட்டர்ன் மிட், அதோட முடிஞ்சிடும் ப்ரோக்ராம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிக்கிறோம், அந்த எலமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இல்லை, ஸோ இல்லைன்னா என்ன செய்யலாம், அதாவது கூட இருந்தால் என்ன செய்யலாம், குறையா இருந்தால் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது அடுத்த லைன். ஓகேயா, சரி, இப்போ அடுத்த லைன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இஃப் த எலமெண்ட் இஸ் ஸ்மாலர், அதாவது மிடில் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்ய போகிறோம், அரே எல் மிட் -1. ஓகேயா, -1னா பின்னாடி, அதாவது மிடில் வந்து நம்ம 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 3லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். 5னா 4லேருந்து, அதாவது பேக் சைடில் போகணும் ஸ்டார்டிங்கில் இருந்து. அப்போ லோ வந்து 0வாக இருக்கும், ஹை வந்து 4ஆக இருக்கும். ஓகே, மிடில் வந்து 5ஆக இருந்துச்சுன்னா, ஒருவேளை எலமெண்ட் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா மிடில் இருந்து +5. ஸோ நம்ம 5 மிடிலாக இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம லோ வந்து என்னதாயிரும், மிடில் +1 ஆயிரும். ஓகே, இதான் அந்த அர்த்தம். அப்போது 5 வந்து லோவு, ஹை வந்து 9. ஓகே, சரி, அடுத்த லைன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுவோம், ரிட்டர்ன் வந்து -1 பண்ணிடுவோம். ஸோ எல்ஸ் ரிட்டர்ன் -1, ஒன்றுமே இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் -1. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அரே இப்போ நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம், எலமெண்ட் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10 நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். 10 எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். ஸோ அது என்ன பண்ணுது, அந்த அறையை வந்து என்ன இது கால் பண்ணுது. ஓகே, அடுத்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தாப்புல என்ன வரப்போகுது அப்படின்னா பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இஃப் ரிசல்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 1 இருந்தால் பிரிண்ட் த எலமெண்ட் இண்டெக்ஸ்ன்னு இது. ஓகே, அதாவது -1 இல்லைன்னா, அப்படி இல்லைன்னா எலமெண்ட் வாஸ் நாட் ப்ரெசென்ட் இன் த அரே. ஓகே, ஸோ இதை இப்போ ரன் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இண்டெக்ஸ் சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலமெண்ட் இஸ் ப்ரெசென்ட் இன் அட் இண்டெக்ஸ் 3. ஸோ நீங்கள் 10 பார்த்தீங்கன்னா இது 0, 1, அப்புறம் 2, அப்புறம் 3, தேர்ட் பொசிஷனில் அது இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மிடில் வந்து கண்டுபிடிக்கிறோம், அந்த மிடிலே வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அப்படி இல்லை அப்படின்னா சின்னதாக இருந்தால் மிட் -1 போடும், அதாவது லோ வந்து அதே இதை வச்சுட்டு 0 வச்சுட்டு மிட் வந்து மைனஸ் பண்ணுறோம். ஓகே, 5 -ன்னு 4க்கு கொண்டு வரோம். சப்போஸ் அதோட கூட இருந்துச்சு அப்படின்னா லோவை வந்து மிட் +1 வச்சுட்டு ஹைட்டை அப்படியே 9 அப்படியே வச்சுருவோம். ஸோ இதுதான் வந்து அல்காரிதம். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.